ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த கடல், நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க ப்ரோ ரத்த கடல் இன்னைக்கு மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஐடி செக்டார் வந்து நிஃப்டி ஐடி பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாட்டு இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டு நிஃப்டி 50 23,349 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 168 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். சென்செக்ஸ் 422 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 77,155 பாயிண்ட்ஸில் இருக்குது. நிஃப்டி பேங்க் 50,372 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. 253 பாயிண்ட்ஸ் அடிச்சிருந்தாங்க. நிஃப்டி ஐடி 41,952 பாயிண்ட்ஸு, 204 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு மார்க்கெட் நீங்கள் சொன்ன மாதிரி ரத்த கடலாக இருந்துச்சு. டிஎஸ் பார்த்தீங்கன்னா 4,200 கோடிக்கு நெட் பையஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 5,320 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் மார்க்கெட்டில் இந்த ட்ரெண்ட் தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. எஃப்ஐஎஸ் வந்து வித்திருப்பாங்க, டிஎஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. அந்த ட்ரெண்ட் தான் மார்க்கெட்டில் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்குது. செக்டார் வைஸ் மார்க்கெட்டை பிரித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரியாலிட்டியை தவிர மிச்ச எல்லா செக்டாருமே நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ டெக்னாலஜியில் மட்டும் அடி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. பட் அடி எங்கே அடினா சிமெண்ட் செக்டாரில் தான் 3.5% அடி விழுந்திருக்கு சிமெண்ட் செக்டாரில். ஓவராலாட்டு எக்ஸப்ட் ரியாலிட்டி மிச்ச எல்லா செக்டாருமே இன்றைக்கி நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் பெரிய இன்சிடென்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த அதானி மேலே வந்து பிடிவாரன் போட்டது. யுஎஸ் கோர்ட் வந்து பிடிவாரன் போட்டது. ஏன்னா இந்தியன் ஆஃபீஸர்ஸுக்கு வந்து லஞ்சன் கொடுத்தது. இந்த சோலார் ப்ராஜெக்ட் சம்மந்தமாட்டு லஞ்சன் கொடுக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ் இன்வெஸ்டர்ஸ்ட்டை இன்ஃபர்மேஷன் கொடுக்காம இவங்க வந்து பாண்ட்ஸ் மூலமாட்டு யுஎஸ் இன்வெஸ்டர்ஸ் மூலமாட்டு ரைஸ் பண்ணது, ஃபண்ட் ரைஸ் பண்ணது. அதை பேஸ் பண்ணி யுஎஸ் கோர்ட்டில் கேஸு, அது மூலமாட்டி இவருக்கு பிடிவாரண்ட். இது எல்லாமே டீட்டெயில்ஸ் ஆட்டு லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ அது சம்மந்தமாட்டு இன்னும் சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ மோரட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட அப்போசிஷன் லீடர் ராகுல் காந்தி வந்து ப்ரெஸ் மீட்டில் ரொம்பவே காட்ட மாட்டி ஒரு அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கொடுத்துருக்காரு ஸ்டேட்மெண்ட். அது ஒரு ரீசன். நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா ஜிக்யூஜி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களும் உன்னிப்பாக நாங்கள் கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம் அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் நடக்கிறதுல. ஏன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 80,000 கோடிக்கு மேலே ஸ்டேக் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா கணிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஜிக்யூஜி வந்து இந்த Q2ல 4 அதானி குரூப் ஸ்டாக்ஸில் வந்து ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டும் வந்திருக்கு. எல்ஐசி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த Q2ல 2 அதானி குரூப் ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்ஐசிக்கு அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸில் கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு மேலே அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இன்னைக்கு எல்ஐசிக்கு மட்டும் இந்த அதானி குரூப் ஸ்டாக்ஸ் விழுந்ததில் 12,000 கோடி லாஸ். இன்னைக்கு மட்டும் எல்ஐசிக்கு அதானி குரூப் ஸ்டாக்ஸ் விழுந்ததில் 12,000 கோடி லாஸ். அதானி குழுமம், அதாவது டோட்டல் குரூப் ஆஃப் அதானி ஸ்டாக்ஸுக்கு எவ்வளோ லாஸ்னா ஒரு 2 லட்சம் கோடி இன்னைக்கு மார்க்கெட் கேபிலேஷன் அவங்களுக்கு கிராஷ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க கென்யா கூட பார்த்தீங்கன்னா ஒரு பவர் டிரான்ஸ்மிஷன் டீல் போட்டிருந்தாங்க. $700 மில்லியன், $700 மில்லியன் வேல்யூ உள்ள பவர் டிரான்ஸ்மிஷன் அக்ரிமெண்ட் வந்து கென்யா கவர்மெண்ட் கூட போட்டிருந்தாங்க. இப்போ கென்யன் பிரசிடென்ட் வில்லியம் ரூட்டோ என்ன சொல்லிட்டாருன்னா 2 மேஜர் டீல் நாங்கள் போட்டிருந்தோம் அதானி குரூப்பு கூட, அது எல்லாமே அந்த ப்ரொபோஸ் டீல் எல்லாமே இப்போ கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவர் இப்போ அந்த பிரசிடென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக அப்டேட் கொடுத்துட்டாங்க. அதானி குழுமத்து கூட போட்டிருந்த டீல் எல்லாமே நாங்கள் கேன்சல் பண்ணுறோம். ஏன்னா இந்த அப்டேட் வந்து ப்ரோ ஆக்சுவலி ஒன்று வந்து டிரான்ஸ்மிஷன் அக்ரிமெண்ட்டு, இன்னொன்று வந்து ஏர்போர்ட் அக்ரிமெண்ட், அதை எக்ஸ்பென்ஸ் சம்மந்தமாட்டு. ஸோ மோராட்டு கென்யன் கவர்மெண்ட் இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஓவராலாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்தில் நெகட்டிவ் அப்டேட் கண்டினியூஸாக நிறையா வருது. இதனால மார்க்கெட்டில் நாளைக்கும் அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் கீழே விட தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் சொல்கிறீங்க, நான் வந்து அது பக்கத்தில் போகலை இப்போதைக்கு இல்லை, நான் உள்ளே போகலை, அதானி குரூப் ஸ்டாக்ஸே நான் அவாய்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அது நிறைய பேர் கீழே விழுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்போசிட்டி அப்படிலாம் பேசுகிறீங்க. ரிஸ்க் நிறையா இருக்குது. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாததும் அது உங்களோட விருப்பம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரஷ்யா தரப்பில் வந்து ஒரு நெகட்டிவ் அப்டேட்னு சொல்ல முடியாது. ரஷ்யா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா யுக்ரைன் மேலே வந்து மிசைல்ஸை வீசியிருக்காங்க. விச் மீன்ஸ் இன்டர் கான்டினென்டல் மிசைல், அதோட ICBM அப்படிங்கிற ஒரு லாங் ரேஞ்ச் அட்டாக் பண்ணுற மிசைலை வீசியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் வார்ஹெட்ஸை கேரி பண்ணிட்டு போகிற மிசைல்ஸ். சொன்ன மாதிரி ரஷ்யா வேலையை காட்டிட்டாங்க, யுக்ரைன் மேலே மிசைல்ஸை வீசிட்டாங்க. ஸோ இதுவும் நாளைக்கு மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாட்டு மார்க்கெட் வீக்காக தான் இருக்குது. நெகட்டிவ் அப்டேட் தான் நிறைய வருது தவிர பாசிட்டிவ் அப்டேட் கம்மியாக தான் வருது. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க மார்க்கெட்டில். ஃபர்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது பவர் கிரிட். ஆக்சுவலி ஸ்டாக் ப்ரைஸ் 3.5% கிட்ட ரேலியாக இருந்துச்சு. 344 ரூபா 325 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு பவர் கிரிட். ஸோ 3.5% ஏற்றிருந்தாங்க. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பவர் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் குஜராத்தில் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி எனக்கு பவர் கிரிட் கார்பரேஷன் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு 3% கிட்ட ரேலியாக இருக்குது. ஒரு பவர் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் அதோட வேல்யூனி பார்க்கும்போது காவடா ஏரியா ரினோபிள் எனர்ஜி ஜோன் அங்கே தான் கிடச்சிருக்கு. 18.95 crores அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா SPV பிட் ப்ராசஸ் REC பவர் டெவலப்மெண்ட் அண்ட் கன்சல்டன்சி லிமிடெட் வந்து ஒரு ப்ராஜெக்டை இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ மோராட்டனே பவர் கிரிட் கார்பரேஷன் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துருக்கு.
நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா என்டிபிசி. ஆக்சுவலி இவங்க என்டிபிசி ஐபிஓ வர இருக்குது. ஸோ என்டிபிசி க்ரீன் எனர்ஜி ஐபிஓ நிறைய கேட்குறீங்க. என்ன கேட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா மேபி ரீட்டைல் போர்ஷன் நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. மற்ற ரிமைனிங் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சப்ஸ்கிரிப்ஷன் ஆகல. சில போர்ஷன் அந்த QIB அப்படின்லாம் இது இருக்கிறது எல்லாமே சில போர்ஷன்ஸ் வந்து இன்னும் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆகாமல் இருக்குது. பட் அது ஆயிரும். பட் ரீட்டைல் போர்ஷனில் நல்ல வரவேற்பு இருக்குது என்டிபிசி க்ரீன் எனர்ஜி ஐபிஓக்கு. மேபி நல்லா லிஸ்டிங் ஏன் கிடைக்க சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல லிஸ்டிங் ஏன் கிடைக்கட்டாலும் ஒரு 20 to 25% அந்த மினிமம் லிஸ்டிங் ஏன் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷனில் பெரிய அளவில் லிஸ்டிங் ஏன் கிடைக்க சான்சஸ் இல்லை. அது ஒன்று. நெக்ஸ்ட் அவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியத்துலேயும் பெருசாக ஒன்றும் வரவேற்பு இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு அந்த க்ரீன் எனர்ஜி ஐபிஓ அவாய்ட் பண்ண முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா மார்க்கெட்டில் என்ன நடக்குன்னு தெரியல. விடிய காலம் எழும்பி பார்த்தா ஒரு நியூஸ் வருது, மார்க்கெட்டை போட்டு புழக்கிறாங்க. இந்த சுச்சுவேஷனில் அவாய்ட் பண்ண நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ என்டிபிசி இந்த ஷேர் வந்து 2.5% இன்னைக்கு காலி 356 ரூபாயில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஒரு கண் வச்சுக்கோங்க. பட் எவ்வளோ இறங்குன்னு சொல்ல முடியாது. பவர் செக்டரில் வேல்யூஷன் கம்மியாக இருக்க ஸ்டாக்கு ஸ்லோவாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாங்கிறது என்னோட கருத்து. என்டிபிசியில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது இறங்குது, கண் வச்சுக்கோங்க. பல்க் பையிங் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அது நம்ம வந்து 370 பார்த்தோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ்லேயே 356 கிட்ட வந்தாச்சு. இன்னும் இறங்க தான் சான்சஸ் இருக்குது. அதனால ஸ்லோவாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க என்டிபிசியில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்குறீங்க டாடா மோட்டர்ஸ் எவ்வளோ தான் ப்ரோ இறங்கும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு 766 போச்சு. இப்போ க்ளோசிங் 773 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் மார்க்கெட்டில். பட் அது எவ்வளோ இறங்குன்னா எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு 700 கீழே வர போக பாசிபிலிட்டிஸ் இருக்கிறேன். நானே கடைசியாக கன்சிடர் பண்ணது 965ல். ஸோ இப்போ 773ல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 700 பிரேக் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்கிறது மாதிரி தான் தெரியுது. இந்த மார்க்கெட் ட்ரெண்டில் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா ஒரு 5 to 6 டேஸ் கண்டினியூ ஆச்சுன்னா கூட மார்க்கெட்டு அது ட்ரெண்டை பிரேக் பண்ணி கீழே போயிடும். 700 பிரேக் பண்ணி கீழே போகிற நிறைய சான்சஸ் இருக்குது டாடா மோட்டர்ஸில். அதனால ஸ்லோவாகவே ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்கள். எவ்வளோ இறங்கும்னு யாராலையுமே கணிக்க முடியாது இப்போ இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷனில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலா ஸ்டாக்கை பற்றி ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருக்காரு. ப்ரோ அது நான் வந்து டெய்லியும் கமெண்ட்ஸில் நம்ம டெய்லியுமே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். டெய்லியும் அதில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது. நம்ம தமிழ்நாட்டில் கூட ஐ திங்க் பெரம்பலூர் நினைக்கிறேன், எந்த இதுன்னு தெரில, ஐ திங்க் ஷோரூம் நினைக்கிறேன். ஒரு ஷோரூமில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து வெஹிக்கிள்ஸை விட்டுட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி சில இன்சிடென்ட் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. ஒருத்தர் ஸ்கூட்டரை கொளுத்திட்டாரு, இன்னொருத்தர் ஸ்கூட்டரை வந்து பின்னாடி எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து யாருமே இதை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி அப்படிலாம் ட்விட்டரில் போட்டிருக்காரு. இது மாதிரி நிறைய நெகட்டிவ் நியூஸ் இருக்குது. இது வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி, இதை அவாய்ட் பண்ணுங்கள், ரிஸ்க் அதிகம் அப்படின்னு சொல்லி நம்ம டெய்லியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஓலாவில். நிறைய பேர் கேட்குறீங்க, என்ன கேட்டால் அதை அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. இறங்குது அப்படின்னு சொல்லி ஸ்லோ ப்ரைஸும் கம்மியாக இருக்குன்னு சொல்லி வாங்கிறாதீங்க, மாட்டிப்பீங்க. 67 ரூபாவில் இருந்துச்சு இன்றைக்கி நான் பார்க்கும்போது. ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ் மேக்கிங் கம்பெனி, பெரிய அளவில் அவங்களோட வெஹிக்கிள்ஸும் தரமானது இல்லை. அதனால இந்த ஓலா கம்பெனி அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்ட்மேன் சாக்ஸ் ஒரு கணிப்பை சொல்கிறாங்க. ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 2025 டிசம்பர் எண்டில் வந்து நிஃப்டி 27,000 டச் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்படியே பிளட் பாத்தோட ஓடிடும் போல் இருக்குது. ஏன்னா இன்னும் 1 மந்த் தான் இருக்குது நம்ம இந்த வருஷத்தில். ஸோ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே நிஃப்டி நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படியே மாறி மாறி பெரும் போல் இருக்குது. பட் இவங்க சொல்கிறது 27,000 அந்த லெவலில் வந்து 2025 எண்டில் வந்து நிஃப்டி டச் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க சொல்கிறது நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா இவங்க என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா, இவங்க வந்து சென்னையில் 2 ரினியூவபிள் எனர்ஜி பிளான் போட இருக்கிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 4th பார்ட்னர் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சு தான் இவங்களோட கம்பெனியோட ரினியூவபிள் எனர்ஜி போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி 2 ரினியூவபிள் எனர்ஜி பிளான்ட் வந்து சென்னையில் போட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2025 100% ரினியூவபிள் எலக்ட்ரிசிட்டி அதை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க. இது வந்து ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா வந்து 2 ரினியூவபிள் எனர்ஜி பிளான்ட் வந்து சென்னையில் போட இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் சொல்லியிருந்தேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து அதாவது 10 அதானி குரூப் ஸ்டாக்ஸில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஹோல்டிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 43,455 கோடி வேல்யூ இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு மட்டுமே அதானி குரூப்பில் வந்து 2.2 lakh crore மார்க்கெட் கேபிடலைசேஷன் காலி. எல்ஐசியோட வேல்யூ வந்து இன்னைக்கு மட்டுமே 12,000 கோடி வந்து இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சிஸ் பேங்க் வந்து அவங்களோட கிரெடிட் கார்டு சார்ஜஸ், நியூ கிரெடிட் கார்டு சார்ஜஸ் வந்து டிசம்பர் 20 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆக்சிஸ் பேங்க் இப்போ ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கொடுக்குற அப்டேட்டு கஸ்டமர்ஸ் எனி வந்து இப்போ 99 rupees அப்படின்னா அதுக்கு ப்ளஸ் வந்து 18% ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஆகும்னு சொல்கிறாங்க. கேஷ் ரிடம்ஷனுக்கு 199 ரூபாய்க்கு முன்னாடி இருந்தது, இப்போ 18% ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ கிரெடிட் கார்டு சார்ஜஸ் வந்து டிசம்பர் 20 வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்கப்படுது. அது டிசம்பர் 20 அதிகமாக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இது ஒரு 2.5% காலியாக இருக்குது.
62.94 பைசே அந்த ரேஞ்சில் லாஸ்ட் க்ளோசிங் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இது இப்படி தான் ஸ்லோவாக இறங்கும், ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்குவாங்க. இன்னைக்கு இறங்கும் நாளைக்கு ஏற்றுவாங்க, நாளைக்கு இறங்கும் இன்னைக்கு ஏற்றுவாங்க. அந்த ட்ரெண்ட் தான் ஃபாலோ ஆகுது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல. பட் லாங் டைமுக்கு ஒரு ஒருத்தான பேங்க்னால நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன் ஆப்பர்ச்சுனிட்டியை. நெக்ஸ்ட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கும் இன்னைக்கு 2.5% அடி விழுந்துருந்துச்சு. மிட் கேப் செக்டரில் பார்க்கும்போது லாசஸ் லிஸ்ட்டில் இவங்க 2 பேங்கும் இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 பேங்குமே பார்த்தீங்கன்னா எனக்கிட்ட இருக்குது. பட் ஐஓபியில் இப்போ வெயிட் பண்ணுங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல யூஸ் பண்ணிக்குவாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு அடி விழுந்துருந்துச்சு, அதுவும் டிஸ்கஸ் பண்ணி தான் லாஸ்ட் வீடியோவில். 960 ரூபா கிட்ட போச்சு, கடைசியில் எப்படி க்ளோஸ் பண்ணாங்கன்னு தெரில. அதுவும் 1000 கீழே வந்துடுச்சு இண்டஸ்இண்ட் பேங்க், அதுலேயும் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிவிஸ் லேப், பட் இப்போ அது வேல்யூஷன் எங்கேயோ போயிடுச்சு. இன்னைக்கு பாசிட்டிவ் லிஸ்ட்டில் 1.5% மேலே ஏறி இருக்கு டிவிஸ் லேப். 5977 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து வெல் பெர்ஃபார்மிங் இண்டெக்ஸில் டிவிஸ் லேபும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா மஹேந்திரா வந்து இங்க்ளோ அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் எஸ்யூவியை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு. எஸ்யூவினா அவங்க வந்து 2 எலக்ட்ரிக் பிராண்ட்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஒன்று வந்து XEV, என்னோட வந்து BE அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இங்க்ளோ ஆர்கிடெக்சர் பேஸில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நவம்பர் 26 சென்னையில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி மஹேந்திரா இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மஹேந்திரா கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் மேரிக்கோ கொடுத்த அப்டேட்டு. மேரிக்கோ என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா நெக்ஸ்ட் 6 months டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அர்பன் கன்சப்ஷன் ரிவைவ் ஆகுறதுக்கு 6 months டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி மேரிக்கோ அப்டேட் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் வந்து பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணுறதுனால அர்பன் கன்சப்ஷன் வந்து மீண்டு வரதுக்கு 6 months டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா US, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, மேரிக்கோ, பெங்களாதேஷ் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் US, ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற பிளான் போடுறாங்க. ஆனால் பெங்களாதேஷில் வந்து அவங்களுக்கு ரெவன்யூவில் அடி வாங்குது அப்படின்னு சொல்லி மேரிக்கோ சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து மேரிக்கோ கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.